நாடாளுமன்ற தேர்தல் வியூகம் குறித்து பாஜக தேசிய கவுன்சில் கூட்டத்தில் ஆலோசிக்கவில்லை என பொள்ளாச்சி மாவட்ட பாஜக தலைவர் வசந்தராஜ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவருடன் நமது செய்தியாளர் வசந்தி நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். டெல்லியில் பாஜக தேசிய கவுன்சில் கூட்டம் பாரத் மண்டபத்தில் 2வது நாளாக நடைபெற்று வருகிறது. இங்கு பாஜகவின் மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் பலர் கலந்து கொண்டிருக்காங்க தமிழ்நாட்டின் சார்பிலிருந்து. தற்போது நம்மிடையே பாஜக பொள்ளாச்சி மாவட்ட தலைவராக இருக்கக்கூடிய வசந்தராஜ் அவர்கள் இருக்காங்க. அவனை பேசலாம். வணக்கம் சார். அதாவது 2 நாட்களாக பாஜக தேசிய கவுன்சில் கூட்டமானது நடைபெற்று வருகிறது. இங்கே என்ன மாதிரியான விஷயங்கள் நேற்று நடைபெற்றது, என்ன மாதிரியான விஷயங்கள் நடைபெறும் நீங்க எதிர்பார்க்குறீங்க? ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம். ஒரு சாதாரண மாவட்ட தலைவராக இருக்கக்கூடிய நாங்கள் இங்கே இருக்கக்கூடிய தேசிய முக்கிய பொறுப்பாளருக்கு கூட சரிசமமாக இந்த பொதுக்குழுவில் கலந்துக்கிறது வந்து ரொம்ப மகிழ்ச்சி தருகிறது. நிறைய மத்திய அமைச்சர்கள்லாம் எங்களுடன் அமர்ந்திருந்து இந்த கூட்டத்தில் கலந்துக்கிறாங்க. நரேந்திர மோடி அவர்கள் ஒரு நாள் முழுவதும் எங்கள் கூட இருந்து இந்த கூட்டத்தில் அவருடைய கூட்டத்தில் கலந்துக்கிறது வந்து வாழ்நாளில் மறுக்க முடியாத தருணமாக இருக்குது. நேற்று தீர்மானங்களை வந்து ராஜ்நாத் சிங் அவர்கள் முன்மொழிந்து அதை நிர்மலா சீதாராமன் அவர்கள் வழிமொழிந்த பொழுது அவர் வந்து முதல்ல ஆங்கிலத்திலையும் ஹிந்தியிலையும் பேசியிருந்தார். அப்போ நம்மளுடைய நரேந்திர மோடி அவர்கள் இடையில மைக் வாங்கி நீங்கள் வந்து தமிழில் பேசுங்க அப்படின்னு அவர் சொல்லும் பொழுது அரங்கமே ரொம்ப ஆக்ரோஷமாக இருந்துச்சு. நம்மளாம் ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. நரேந்திர மோடி அவர்கள் தமிழுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இன்றைக்கி இருக்கிற இடத்துல. அதுக்கப்புறம் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழில் வந்து அந்த தீர்மானங்களை வழிமொழிந்து பேசுவது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. நேற்று 4 பேர் பேசுகிறாங்க தீர்மானங்களை. ராஜ்நாத் சிங் அவர்களும் நிர்மலா சீதாராமன் அவர்களும். அதைத் தொடர்ந்து ஆதி யோகிநாத் அவர்கள் இன்னொரு தீர்மானத்தை முன்மொழிந்த போது தமிழகத்தைச் சேர்ந்த நம்மளுடைய மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவர்கள் வழிமொழிந்து பேசினார். நேற்று நடந்த 4 பேர் தீர்மானத்தில் இருந்ததில் 2 பேர் தமிழகத்தை சேர்க்கும்போது நரேந்திர மோடி அவர்கள் தமிழ் மீது எவ்வளோ பற்றும் தமிழகத்திற்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கறத பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சி தரமாக இருக்குது. இன்றைக்கி வந்து நரேந்திர மோடி அவரை கேட்பதற்காக எல்லாருமே ஆர்வமோடு இருக்காங்க. இந்த முறை 350க்கு மேற்பட்ட 400 எம்பிக்களை பிஜேபிக்காரங்க பிடிக்கிறோன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு பெரிய வைப்ரேஷனோட இங்கிருந்து நாங்கள் எல்லாம் கிளம்புவோம்னு எதிர்பார்த்துட்டு. தமிழக தரத்திலும் பார்க்கும்போது தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்தலாம் ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு. இன்றைய தினம் அதாவது மக்களவை தேர்தலை ஒட்டி தமிழகத்துல ஏதாவது வியூகங்கள் அமைக்கப்படும், அதை பத்தி ஏதாவது பேசுவாங்கன்னு எதிர்பார்க்குறீங்க? அதை பற்றி தெரிலங்க. அதெல்லாம் வந்து நேற்று தனித்தனி கூட்டமாக முக்கிய தலைவர்களோடு நேற்று லேட் நைட்டு அந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க. அது வந்து பொதுக்குழுவில் வந்து வியூகங்கள் கூட்டணிகள் அதெல்லாம் வந்து தனியாக பெரிய தலைவர்கள் நேற்று இரவும் பேசியிருந்தாங்க. இன்றைக்கும் கூட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் தனியாக அவங்க இந்த முக்கிய ஆலோசனையில் ஈடுபடுவாங்க. ஸோ இது போன்று மக்களவை தேர்தலுக்கு சில மாதங்கள் இருக்கக்கூடிய நிலையில் பல்வேறு மாநிலங்களில் இருக்கக்கூடிய பாஜக நிர்வாகிகள் தொடர்ந்து இங்கே வந்து அவங்களுடைய அங்கே பிரதிநிதிகளாக கலந்து கொண்டு இங்கே இருக்கக்கூடிய கூட்டத்தில் இருக்கக்கூடிய தீர்மானங்கள் அதை குறித்து விவாதித்து வராங்க. இன்றைய தினம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த தினமாக இருப்பதனால இங்கே பிரதமர் நரேந்திர மோடிய உரைக்காக பல்வேறு பாஜக நிர்வாகிகள் ஆர்வத்துடன் காத்துக் கொண்டிருக்கிறார்கள்.